நல்லா பாடுறியே. இவ்வளவு நாள் நீ பாடுவேங்கிறதே எனக்கு தெரியாது. சுலோச்சனா, என்னுடைய கவனமெல்லாம் வாசுவை படிக்க வச்சு அவனை ஆளாக்குறதுலேயே இருந்துருச்சு. அந்த கவலையில உன் சுகத்தை பற்றியே நான் கவலைப்படலை. உனக்கும் மற்ற பெண்களைப் போல எத்தனையோ ஆசைகள்லாம் இருக்குங்கிறத நான் இது நாள் வரைக்கும் சிந்திக்கவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அனாவசியமா இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்படாதீங்க. சுலோச்சனா, துன்பத்திலேயே இன்பத்தை காண உன்னாலதான் முடியும். உடனே வேதாந்தமா? அதெல்லாம் இல்லை, நீ தொடர்ந்து பாடு. இப்பவா? வாசு வர்ற சமயம். வாசு வந்தால் என்ன, சும்மா பாடு. ஆஹா, அதெல்லாம் முடியாது. பாக்யவதி நான், பாக்யவதி நான், பாரினிலே மகா பாக்யவதி. பாக்யவதி நான், பாக்யவதி நான், பாரினிலே மகா பாக்யவதி. தாண்டவமாடும் சபாநாயகா, தாண்டவமாடும் சபாநாயகா, தயா சாகரா உன்னருளார் நான் பாரினிலே மகா பாக்யவதி. இல்லற சோலையில் என்னாலும் ஆனந்தம், இல்லற சோலையில் என்னாலும் ஆனந்தம். மல்லிகை போலே மலருவதாலே, மல்லிகை போலே மலருவதாலே, உல்லாச தேனுண்ணும் வண்டாகினேன் நான் பாரினிலே மகா பாக்யவதி. பாக்யவதி நான், பாக்யவதி நான், பாரினிலே மகா பாக்யவதி. இன்ப வெள்ளமே பொங்கும் பொய்கை எனது இல்லம், இன்ப வெள்ளமே பொங்கும் பொய்கை எனது இல்லம். தங்கிய இங்கு அன்பும் சமாதானமும், தங்கிய இங்கு அன்பும் சமாதானமும். தாமரை போலே சிரிப்பதனாலே, தாமரை போலே சிரிப்பதனாலே, சந்தோஷம் என் வாழ்வில் சதுராடுதே நான் பாரினிலே மகா பாக்யவதி. பாக்யவதி நான், பாக்யவதி நான், பாரினிலே மகா பாக்யவதி. இதயவானிலே துன்பமேகம் எழுந்த போது, இதயவானிலே துன்பமேகம் எழுந்த போது, இனித்திடும் இன்பம் என்றும் தென்றல் வீசியே, இனித்திடும் இன்பம் என்றும் தென்றல் வீசியே, கலைப்பதனாலே என் மனம் போலே நிலையான பேரின்பம் நிலைத்திடுதே நான் பாரினிலே மகா பாக்யவதி. பாக்யவதி நான், பாக்யவதி நான், பாரினிலே மகா பாக்யவதி. பலே 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 பலே. அண்ணி, எங்க வீடு தவறி வந்துட்டோமோ நினைச்சேன். பொண்ணை பார்த்துட்டியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, இதெல்லாம் போய் அவனை கேளுங்க. அவன் நிக்கிறது பார்த்தாலே தெரியல. நாங்க பாக்குறதுக்கு போட்டோ கூட வாங்கிட்டு வந்துட்டியா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. போட்டோவில் தான் இப்படியா இல்ல? இல்ல நீ நேர்லயே இப்படி பாத்தீங்களா? உங்க தம்பி இப்பவே பொண்டாட்டிக்கு பறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டான். நல்ல அழகான கண்ணு. இத பார்த்துட்டு தான் வாசு மயங்கிட்டான். ஆனா இந்த மாதிரி கண்ணுள்ளவங்க புறத்தியார அடக்கி ஆள்றதுக்கே ஆசைப்படுவாங்க. சரி சரி, உனக்கு ரொம்ப தெரியும். பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறா. ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும், உல்லாச புதுமைகள் காட்டும், இளமை
கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை பொய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா 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 டாடா. சிறுமலர் பேசும் செய்தியும் கூறும் சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும் இளமை காலம் இனிமையாகும் இளமை காலம் இனிமையாகும் இன்பம் கூறும் கவிதையாகும் வையார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா 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 டாடா. எவ்வன வாழ்வில் செங்கனி மாது சந்தோஷம் கொண்டாடும் போது உலகம் யாவும் அழகில் ஆடும் உலகம் யாவும் அழகில் ஆடும் உள்ளந்தோறும் கலைகள் கூடும் வையார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா 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 டாடா. ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை வையார வண்ணங்கள் பாடும் டடடா டாடா 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 டடடா டாடா 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 டடடா டாடா 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 டா. அடி அடி கிள்ளு இங்க கிள்ளு. எத்தனை நாளைக்கு தான் கிள்ளுவ பார்க்கலாம். இந்த பாரு, கல்யாணம் ஆன பிறகாவது இதெல்லாம் ஓட்டம் பண்ணிக்க. இல்ல அந்த வாசுகிட்ட சொல்லி உன் பால ஓட்டம் நறுக்கப்பட சொல்லுவேன். அப்படியா? அம்மா அம்மா. ஓட்டம் ஓட்டம். அம்மாவை எது கூப்பிடுற? அது மிலிட்டரி லாரி மாதிரி வந்து நிக்குமே. ஓஹோ, அம்மா உனக்கு மிலிட்டரி லாரியா? அம்மா நீ மிலிட்டரி லாரியா? அண்ணன் சொல்லுது. என்னது? உடம்புல 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 என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. என்ன கண்ணு? அம்மா பாருமா அண்ணனே சும்மா என்கிட்ட வம்புக்கு வருது. நானு பொல்லாதவளா? அவ்வளவுதாம்மா சொன்னேன். அப்புறம் ஒண்ணே அவ்வளவுதான் சொன்னேன். இல்லம்மா அப்புறம் வந்து ஒண்ணே அவ்வளவுதான் சொன்னேம்மா. சும்மா ஏன்டா அதட்ட வம்புக்கு போற? உனக்கு வேற வேலை இல்ல? ஆஹா, வருந்துகின்றேன். தந்தையை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இந்த தனையனை பார்த்து கேட்டு விட்டீர்களே. என்னடா நாடகம் ஆடுற? ஆமாம்மா, நாடகம் தான் ஆட போகின்றேன். இதோ பாருங்கள், கதை தயார், பாட்டுகள் பாக்கி. இன்றைய சமுதாயத்திலே ஆமை போல் அடங்கி கிடக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நாளை தினம் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு சிங்கம் போல் உன் நாடகம் நீயும். ஐயோ, இன்டர்வல் கூட விடலையே, ரோட்டை விடுற. அம்மா தோட்டத்துல கனகாம்பரம் பூத்திருக்கே, அண்ணன் போகுதே. மறந்தே போயிட்டேன். டேய் போய் பூ பறிச்சுக்கிட்டு வா. என்னம்மா இது? நான் ஒரு ஆம்பளை தோட்டத்துல போய் தினசரி பூ பறிச்சா பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன நினைப்பாங்க? வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன், முடியாது என்று. முடியாதா? ஆமா, முடியாது. என்னங்க என்னங்க? நாளொன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தரிபடுமோ. பாட்டு நீங்களும் உங்க மகனை வந்து பாருங்க. இவனுக்கு நாடகம் எழுதத்தான் நேரமா? பிள்ளைக்கு பூ பறிச்சுக்கிட்டு வர நேரம் இல்லையா? ஆமாப்பா, நேரம் இல்லை என்றா நான் சொன்னேன். எடுத்து பேசுறது பேசாம இருக்கீங்களா? வாயை திறந்து பேசுங்களேன். பேச மாட்டீங்களா? அட பேசுங்க. ஓல்டானம்மா ஓல்டானம்மா, என் மேல உள்ள கோபத்தை அப்பா மேல காட்ட வேணாம், நானே போறேன். என்னங்க போயும் போய் நமக்கு சம்பந்தம் கிடைச்சது. ஒரு ஐசிஎஸ், ஒரு டாக்டர், அப்படி இப்படின்னு உண்டா? ஒரு வாத்தியாரு, அவருக்கு ஒரு அண்ணி. அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. என்னமோ பிரபாவுக்கு அவளால ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கணும். அகிலாண்டா, நீ ஏன் கவலைப்படுற?
நீ வந்த ஒரு மாசத்துக்கெல்லாம் எங்க அண்ணா வீட்டை விட்டு வெளியே போயிடலையா? பிரபா உன் பொண்ணு தானே, அவளுக்கு குடும்பம் நடத்த தெரியாதா என்ன? நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. நீங்களே இப்படி சொன்னா மத்தவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க? இல்ல அப்படி ஒண்ணு வித்தியாசமா நினைக்க. போதும் போதும். ஆமா, சீதன பணம் என்ன சொன்னீங்க? 5000. 5000மா? உங்களுக்கு புத்தி இருக்கா? இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி கலாமணி அனுப்பிட்டுமா? நீங்க என்ன அனுப்புறது? எல்லாம் நான் அனுப்பிச்சுக்கிறேன். நீங்க போய் உங்க மூலையில போய் படுங்க. இந்தாங்க, நல்ல சம்பந்தம் கிடைச்சதுரா நமக்கு. ஆமா, இந்த சமையல் சரிம்மா, ஐட்டம் நீங்க பாங்க. ஏமா இப்படி பயப்படுற? அடிக்கடி சொல்லி பார்த்தால வரும். இத நான் செய்யறேன் பாரு. தாமரை போல் மறந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகம் இன்று ஏன் வாடி இருக்கிறது? பூரணச்சந்திரனை இப்படி இல்ல, பூரணச்சந்திரனை போல் பிரகாசிக்க வேண்டிய உங்களுடைய வதனம் இன்று ஏன் மங்கி கிடக்கிறது? அப்படி சொல்லணும். எங்க சொல்லு. ஓல்டன் 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 டைலாக்க சொல்லம்மா. நான் நாடகத்துல நடிக்கிறேன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ரொம்ப கோவிச்சுக்குவாரு. இவ்வளவுதானே? உங்க அப்பா சம்மதத்தை வாங்கிட்டா நடிக்கலாம்ல? ஓ, சரி, எழுந்துரு, ரிஹர்சல் பாப்போம். படத்தை சொல்லப்பா. முதல்ல சம்மதம், அப்புறம் ரிஹர்சல். ஐயோ எப்பா, ஒத்திக்க இந்நேரத்துக்கு இப்ப ஓல்டன் ஆகி போச்சு. எடுத்து வைங்க, நாளை பாத்துக்கலாம். சரி, எழுந்துரு, உங்க அப்பா போய் முதல்ல சந்திச்சுட்டு வருவோம். கொண்டா. பா. அப்பா, அப்பா. சார், சார். பயப்படுறீங்களா? யாரு? நானா? எதுக்கு? என்ன அப்படி கேட்டு விட்ட? சார், யார் அவன்? வணக்கம். கூப்பிட்டீங்களாமா? ஓ, நீயா? அப்பாவோன்னு பயந்துட்டேன். இவன் தான் எங்க வீட்டு காவல், பேரு சாவல். சே, இன்னைக்கு ஒரு வணக்கம் என் கையில இருந்து போக வேண்டியது இருந்தது, போயிட்டுது. அப்பா எங்க? கோயில்ல என்னமோ காலட்சேபமா, அதுக்காக யார் யாரெல்லாமோ வந்திருந்து தலைமை தாங்கிறதுக்காக ஐயாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிதான். ஏ சாவல், கொண்டு வா 2 கப்பு ஓவல். அப்படியே கொஞ்சம் சீவன். அப்பா இப்ப வந்துருவாரு. வந்த உடனே எப்படியாவது கேட்டு சம்மதம் வாங்கிடுங்க. நீலா, நீ பாத்துக்கிட்டே இரு. உங்க அப்பா வந்த உடனே இந்த கலாமணி இப்படி இப்படி நடந்துக்கிறான்னு. அதுக்கு இல்ல, இப்ப நீ எதுக்கு பயப்படுற? நான் இப்ப வந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு போறதா நினைக்காத. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் முக்கியமா போறதுக்கு காரணம் நிச்சயதாம்பூலம். சச்சிதானந்தம். யாரவன்? நான் யாரும் இல்லைங்க. என் பேரு சச்சிதானந்தம் இல்ல, என் பேரு கலாமணி. நான் ஒரு சிறு கவிஞன். என் காலேஜ் சிநேகிதரப்பா, ரொம்ப நல்லவர். ஓஹோ, அப்படியா? ஏன் வந்தா? உங்களை பார்க்கத்தான்ப்பா வந்தாரு. சச்சிதானந்தம் என்ன பார்க்க ஏன் வந்தான்? என்னடா இது, கைய கால ஆட்டிக்கிட்டு நாடகமா போடுறீங்க? ஆமாங்க, அதுதானுங்க. நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு போடுறோம். அது விஷயமா தான் உங்களை என்னது பார்த்து. நாடகமா? சச்சிதானந்தம், ஏன்டா அப்படி கெட்டு போறீங்க? ஒரு கதா காலட்சேபம் அது இதுன்னு நடத்தப்படாது, நாடகம் போடுறானா? ஏம்மா நீயே சொல்லு, நாடகம் சினிமா நாட்டுக்கு தேவையா? போல்டனுங்க, நீங்களே எப்படி சொல்லாங்களா? என்னடா அது, நீங்களே ஏகாரம் போட்டு பேசுற? போற போக்க பார்த்தா தலைமை தாங்க கூட கூப்பிடுவோம் போல் இருக்க. ஆமாங்க, உங்களே கூப்பிடறதா தீர்மானிச்சுட்டேன். எனக்கு நாடகமே பிடிக்காதுன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். நீ என்னடானா என்னையே தலைமை தாங்க கூப்பிடுறிய, என்ன தைரியம்? அது நீங்க நாடகத்தை பத்தி ஏதோ தப்ப அபிப்பிராயப்பட்டிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தீபத்தை வச்சுக்கிட்டு திருக்குறளும் படிக்கலாம், திருட்டு கையெழுத்தும் போடலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்மளே பேசுவோமே, அரிச்சந்திர விலாசம் இருக்குது. அப்போ நீ போடுற நாடகமும் விடிய விடிய நடக்குமோ? நீங்க ஒண்ணு, அப்படியெல்லாம் நாடகம் நடத்தினா எல்லாரும் தூங்கிட மாட்டாங்களா? எங்க நாடகம் தூங்குறவங்களையும் தட்டி எழுப்பக்கூடிய நாடகம். ஏன் உங்க நாடகத்துல வெடிகிடி போடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து பாருங்களேன், அப்புறம் மேல சொல்லுவீங்க.
அப்படியா? ம். சரி. அப்போ நீங்க வர்றீங்களா? ஆஹா, உங்க நாடகத்துக்கு விளம்பரம் பண்ணுவீங்களா? நல்லா விளம்பரம் பண்ணுவோமே. சரி, அப்ப என் பேரை போட்டுக்க. கொஞ்சம் பெரிய இடத்துல போட்டுக்க. சரி சரி சரி, அப்ப நான் வர்றேங்க. வணக்கம். அப்போ வாம்மா. நீங்க போங்கப்பா, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்னங்க கலாநிதி, எதையோ கேட்க வந்து எதையோ கேட்டுட்டீங்க. இந்த கலாமணி இருக்கும்போது கலங்காதே கதாநாயகி. நீலா, இந்த வந்துட்டேன்ப்பா. நாளைக்கு ரிஹர்சல் இருக்குது. சரி, வந்துட்டேன்ப்பா. சரி, ஒரு வழியா எல்லாம் முடிவாயிடுச்சு. இனி சீதன விஷயம்தான் பாக்கி. என்னங்க சீதன விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? சீதனா, நாங்க 5000 கொடுக்குறோம். 5000. 5000 சீதனம், 5000 ரொக்கம். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க. என்னங்க விஷயத்தை இப்பவே சொல்லிடுங்க. இதுல எல்லாம் வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். அவ சொல்றது என்னன்னா, சீதன பணம் ரூபாய் 5000த்துக்கும் சீதன பணம் ரூபாய் 5000த்துக்கும் நகையா செஞ்சு பொன் கழுத்துல போடுறோம். அது என்ன அப்படி சொல்றீங்க? சீதனத்தை ரொக்கமா கொடுக்கறதானே வழக்கம். வழக்கத்தை பார்த்தா முடியுமா? என்னங்க சொல்லுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நாம கொடுக்கறது அதுக்கு நிலைக்க வேண்டாமா? வேண்டாமா? ஏ, ரொக்கமா கொடுத்தா அந்த பணம் நிலைக்காதா? அது எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் தம்பிகளா இருக்கிற குடும்பத்துல நாளைக்கு ஒரு பொது செலவு வந்தா அந்த பணம் என்ன ஆகுமோ? போதும், நீங்க சீதன பணம் தருவீங்க. எங்க குடும்ப செலவுக்காக நாங்க வாசுவை வளர்க்கல. உங்களை போல எங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். அதுக்காக ஊரார் பணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. உங்க சீதன பணமோ நகையும் எங்களுக்கு தேவையில்லை. ஓல்டனுங்க, கொஞ்சம் ஓல்டன் பண்ணுங்க. அவங்கதான் ஏதோ தெரியாம சொல்றாங்கன்னா அதுக்காக நீங்களும் இப்படி கோச்சிக்கிட்டு போறீங்களே. அப்பா அப்பா, இத மாதிரி நேரத்திலேயாவது கொஞ்சம் தைரியமா பேசுங்கப்பா. தம்பி, இத பாருங்க, நீங்களாவது உங்க சம்சாரத்துக்கு சொல்லுங்க. இதெல்லாம் இன்னையோட நாளையோட போற விஷயம் இல்ல. வாழையடி வாழையா இருக்க வேண்டிய சம்பந்தம். சுலோச்சனா, கல்யாணம் நடந்து வாசுவும் பிரபாவும் சந்தோஷமாக இருந்தா அதுவே நமக்கு போதும். உட்காரு. ஆமாங்க, நீங்க ஏன் ஓல்டன் பண்ணி விட்டீங்க? நீங்க எழுதுங்க. சரி, நான் சொல்றபடி சீக்கிரம் எழுதுங்க. சீதனமாக பெண்ணின் பெற்றோர்கள் 5000 ரூபாய்க்கு நகை செய்து போடுவது. சரிதானுங்களா? சரிதான். அண்ணி, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திவிட வேண்டும். இந்த சம்பந்தமே நமக்கு தேவையில்லை. என்ன? தன்னிடத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் நம் தன்மானத்தையே சந்தேகிக்கிறார்கள். சீதனத்தை நகைகளாக கொடுப்பார்களாம், பணமாக கொடுப்பார்கள் என்ற பசியோடு காத்திருக்கிறோம். இந்த பிச்சை காசை நம்பியா நமது குடும்பம் வாழ்கிறது? அண்ணி, எனக்கு நன்றாக புரிகிறது. அவர்கள் உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை. வாசு, நெருப்பென்றால் வாயா சுட்டுவிடும். மான அவமானம் அவரவர்கள் வாழும் முறையில் தான் இருக்கிறது, மற்றவர்கள் சொல்வதில் இல்லை. இருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே சொல்லப்படும் அவமானங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று விதி இல்லை. அதராதே வாசு, ஒவ்வொருவரையும் இந்த உலகம் முழுவதுமா புரிந்து கொண்டு விடுகிறது. அவர்கள் இஷ்டம் போல் நகைகளாகவே கொடுக்கட்டுமே, என்ன வந்து விட்டது? அதற்காக கல்யாணத்தை நிறுத்து என்றால் பார்ப்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா வாசு? இதோ பார், நம் குடும்ப நகைகள் அவர்கள் கொடுப்பதோடு சேர்த்து கொடுக்கத்தான் வைத்திருக்கிறேன். என்ன அண்ணி இது? வீட்டிற்கு மூத்த மருமகள் நீ, இவைகளெல்லாம் உனக்கு சொந்தமான ஆபரணங்கள். எனக்கு இந்த ஆபரணங்கள் தேவையில்லை வாசு. எந்த ஸ்திரீக்கும் உண்மையாக ஒரே ஒரு ஆபரணம் தான் உண்டு என்று என் தாய் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் என்னடா முகத்தை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறாய்? இதோ என்னை பார். என் வாழ்நாளிலேயே இன்றுதான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். உன்னை போன்ற தம்பியும் இவளை போன்ற மனைவியும் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைத்ததை விட இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே தேவையில்லை. இனிமேல் இந்த குடும்ப பாரத்தை உங்களிடம் ஒப்படைத்து விடப் போகிறேன். உலகத்தை அவ்வளவு சீக்கிரம் வெறுத்து விடாதீர்கள். அதற்கும் என் அனுமதி தேவை. உலகத்தை வெறுக்கப் போகிறேன் என்று யார் சொன்னது? இவ்வளவு நாட்கள் குடும்பத்தை கவனிப்பதற்காக உழைத்தேன். இனிமேல் சும்மா உட்கார்ந்து கொண்டு உங்களை மேற்பார்வை பார்க்க போகிறேன். அதையே அப்படி செய்தாய், இதையே அப்படி செய்யவில்லை, உங்களுக்கெல்லாம் புத்தி எங்கே போயிற்று? என்று அதிகாரம் பண்ண போகிறேன். வாசு, உட்காரு. சுலோச்சனா, நீயும் தான் உட்காரு. வாசு, ஏன் இன்னும் இடியொழுந்தவன் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்?
இடியும் மின்னலும் எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படுவது சகஜம்தான். நமது பெற்றோர்கள் உன்னை பச்சிளங்குழந்தையாக விட்டு சென்ற போது எனக்கு வயது 14. அன்று நானும் உன்னை போல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இன்று நாம் 4 பேர்களுக்கு முன்னால் மனிதர்களாக வாழ முடியுமா? எவனொருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கிறானோ அவன்தான் ஆண்டவனை காண முடியும். எனக்கு என்னமோ பிரபா எப்பொழுது வருவாள் என்று இருக்கிறது. அவள் வந்துவிட்டால் அன்பு உலகத்தின் இலக்கணமாக நமது வீடு திகழும். என்கிட்ட கொடு பிரபா. மணக்கோலமே இன்னும் மாறல. அதுக்குள்ள உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நீ போய் காஃபி போடு. என்ன வேணும் பிரபா? காஃபி போடுறதுக்கு எல்லாம் தயாரா வச்சிருந்தேனே. அது இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த வீட்டுல வேலைக்காரரே இல்லையா? நாள் முழுது நான் தான் வேலை செய்யணுமா? எங்க வீட்டுல தண்ணி குடிக்கணும்னா கூட வேலைக்காரன் தான் கொண்டு தருவான். உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்து பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, நானே செய்துக்கிறேன். இல்ல, எனக்கு காஃபி குடிக்க நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நானே போடுறேன். என்ன பிரபா இது? உனக்கு காஃபி போட தெரியலன்னா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நானே போட்டிருப்பேனே. வாங்க நடேச முதலியார்வாள். நீங்க வந்தா ஒரு நியூஸ் பேப்பரே வந்த மாதிரி. சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் இருக்கட்டும் ஐயா. உங்க மதிப்பு என்ன, உங்க கௌரவம் என்ன, சமூகத்துல இருக்கிற அந்தஸ்து என்ன? நீங்க போய் இந்த நாடகத்துல தலைமை தாங்கிறதாவது? அட, தலைமை தாங்கினா என்ன ஐயா? நாட்டுக்கு தேவையான நாடகம்னு தானே அந்த ஹோல்டான் சொன்னா. அந்த ஹோல்டான் சொன்னான்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த நாடகத்துல தலைமை தாங்கினீங்க, உங்க மதிப்பு, உங்க கௌரவம், உங்க அந்தஸ்து எல்லாம் போச்சு. அப்படியா சொல்றீங்க? சந்தேகம் என்ன? அடிச்சு சொல்றேன். ஏ சாவல், கொண்டு வா கைத்திரி கண்ணாடி கோட்டு செருப்பு அங்க வஸ்திரம். அதிக பேச்சுக்காரி பெருகானவகாரி, அதிக பேச்சுக்காரி பெருகானவகாரி, அவள் யாருக்கும் அஞ்சாத அடங்கா பிடாரி, அவள் யாருக்கும் அஞ்சாத அடங்கா பிடாரி, சதிக்குண்டான பண்பில்லாத சாகசக்காரி, சதிக்குண்டான பண்பில்லாத சாகசக்காரி, தமிழ் தாயின் குலத்து பேரு கெடுக்கும் தருதலை அவளோ, அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. இப்ப கரெக்டா? டபுள் கரெக்ட், சிங்கிள் மிஸ்டேக். அப்படின்னா கெட்ட பெண்மணின்னு இப்படி மரத்து பக்கம் காட்டினா மரத்துல இருக்கிறா, இங்க காட்டணும். இங்கயா? மாஸ்டர் மாஸ்டர், என்ன? யாரோ உங்களை தேடி வந்திருக்காருங்க. எவ்வளவு தடுத்த, உள்ள வந்துட்டாருங்க. ஆஹா, அப்படியா? யாரடா இங்கே சேவகன்? அத்து மீறி நமது அரண்மனைக்குள் நுழைந்த அந்த அக்கிரமக்காரனை விரட்டு வெளியே, விரட்டு. பேர பெட்டு. என்னடா விரட்டுற? டேய், என்ன விரட்டுற? என்ன தைரியம்டா உனக்கு? சீர்திருத்த நாடகமாடா இது, சீர்திருத்த நாடகம். ஏண்டா இந்த கூறுகிட்ட நாடகத்துக்கு நானடா தலைமை வைக்கணும்? அதுக்கு வேற முட்டாள பாரு. ஏம்மா நீல, நீ எங்க வந்த? உனக்கு புத்தி இருக்கா? அப்பா வந்து அன்பிற்கு வா. ஏமாஸ்டர், இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது? ஓல்டனடா ஓல்டன். நாடகத்துக்கு எப்படி நீலா வந்துருவா? பாடத்தை கச்சிதமா பார்த்து வைங்க, நாளைக்கு உரளாதீங்க. ஐயோ, நான் பெற்ற மகனா இப்படி பேசுவது?
ஒருவாவும் அறியாத என்னை உதாசீனமாக பேசுகிறாயே. அடையப்பா, நான் உன் தாயடா. தாய், நீ என் தாயா இருந்தால் அடுக்காத அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்ய துணிவாயா? ஆஹா, உன்னை நான் என்ன செய்கிறேன்? நீ ஒரு மனுஷன் தானா? என்னம்மா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு? பின்ன என்ன, பிரபா எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு வாடானா? சந்தோஷமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா, குஷாலா இருக்கான்னு அளந்துகிட்டா வந்த? என் மகன் அந்த பிள்ளை இல்லாதவன் கூட்டு பெருக்குன்னு கஷ்டப்படுத்துறானாமே. என் மகன் என் வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு அடுப்புன்னா என்னதுன்னு தெரியாது, விளக்க மாறினா எப்படி இருக்குன்னு கேப்ப. இப்ப போய் விளக்கமாறு என்ன என்பதை விளக்கமாக புரிந்து கொண்டாள். போதுண்டா, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்கள தனி கொடுத்தனும் தான் வைக்கணும். என்ன செலவானாலும் நான் கொடுக்குறேன். கொடு. ஆமாண்டா, கொடுப்பேன்டா. ஆஹா, என் தந்தை பொய் சொல்லாமலும் கை நீட்டாதபடி சம்பாதித்த பணமாயிட்டே. அவன் நடிப்பு போதும். நாளைக்கு மாப்பிள்ளை இங்க காபி சாப்பிட வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். வர சொல்றியா? கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வா. காது காது ஓ இருக்கு இருக்கு. ஐயோ, 4-5 நாளைக்கு காது கேட்காது போல இருக்கு. என்ன பிரபா இது? வீடு தேடி வந்திருக்கிற உபச்சாரம் எப்படியா? ஏன் வீடு தேடி வந்தேன்? உன் அருமை தங்கையினுடைய சொகுசான வாழ்வை கண்டு ஆனந்தப்பட வந்தியா, இல்ல அவன் படுற கஷ்டத்தை கண்டு கேலி செய்ய வந்தியா? ஓல்டன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டது மாதிரி அடிக்கிட்டே போறியே. கஷ்டங்கிறது உன் அகராதியில தனி அர்த்தம் உண்டு போல இருக்குது. உன் கஷ்டத்தை பார்த்து நான் ஆமோதிக்கவும் வரல, கேலி பண்ணவும் வரல. நான் வாசுவை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன். எனக்கு தான் தெரியுமே, நீ ஏன் என்ன தேடிக்கிட்டு வரப்போற? என்ன தேடிக்கிட்டு வர்றவங்க எங்க அம்மாவை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? அம்மா. ஓல்டன், பிரபா, நீ இப்படி புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா அம்மா அலையிறது நல்லா இல்ல. அவர் மட்டும் அண்ணி அண்ணின்னு அலையிறது நல்லா இருக்கா? அவரு பிரபா பிரபான்னு அலையிலேன்னா அதுக்கு காரணம் நீதான். யாரு அன்பும் ஆதரவும் காட்டுறாங்களோ அவங்க மேல மத்தவங்க பிரியமா இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணுமில்ல. பிரபா, நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு. இன்னையோட இந்த அம்மா அம்மாங்கிறத ஓல்டன் பண்ணிக்கிட்டு அவர் எப்படி அண்ணி அண்ணின்னு சொல்றாரோ அதே போல நீ அக்கா அக்கான்னு சொல்லி பாரு. உன் மனசுக்கே ஒரு புது மாறுதல் ஏற்படும். அப்புறமேல மாப்பிளையும் அப்புறம் என்ன மாப்பிள்ளை இது? அவ டைப்பு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே. ஆனா உங்ககிட்ட வந்தாலாவது உருப்பிடுவான்னு பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காணுமே. மாப்பிள்ளை, எங்க அம்மா மாதிரி வளர விட்டாதீங்க மாப்பிள்ளை. கலாமணி, இதெல்லாம் என்னோட சொந்த விஷயம், நான் பாத்துக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை இதோட ஓல்டன் பண்ணிட்டு நான் வந்த விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் எங்க அம்மா காப்பி சாப்பிட உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. யாரு? எங்க அருமை அம்மா. உங்க அம்மாளா? ஆமா. ஏது மருமக பிள்ளை மேல இவ்வளவு அக்கறை? என்ன மாப்பிள்ளை, நீங்க மாமியாரு காப்பி சாப்பிட கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கபால்னு புறப்பட வேணாம். அப்படி எல்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை நீங்க எதுவும் இந்த கலாமணி வந்த விஷயத்துல தோல்வி இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? உனக்காக வர்றேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? வணக்கம். கால் சாப்பிட்டுட்டு போ. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அட சும்மா சாப்பிட. வேண்டாம் மாப்பிள்ளை, பிரபா ரொம்ப ஹீட்டா இருக்கிறா. ஆட்டான காப்பியை தலையில கொட்டி விட்டா அப்புறம் வேலையெல்லாம் ஓல்டன் ஆயிடும். நான் வர்றேன். மாப்பிள்ளை எதுக்கு வர்றாரு? இது என்ன கேள்வி? நான் தான் பிரபா விஷயமா பேசணும்னு நினைச்சேனே. ஆளு கிடைச்சேன்னு சும்மா நொச்சு நொச்சு பேசிக்கிட்டு இருக்காம நறுக்குல 2 வார்த்தை பேசிட்டு கவுக்குன்னு மாடிக்கு போயிடுங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க. நீங்க வர்றது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். இந்த விஷயமும் இந்த வீட்டுல நடந்த பிறகுதான் எனக்கு தெரியும். ஓல்டன் அப்பா, ஓல்டன். இந்த விஷயத்தெல்லாம் போய் மாப்பிள்ளை கிட்ட சொன்னா. வாங்க வாங்க, என்னங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களே? ரத்த கொதிப்பு அதிகமாயிடும் டாக்டர் சொன்னாங்க. மாப்பிள்ளை உட்காருங்க. உட்காரு. ஆமா, எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? ஆமா, என்னமோ வேலை இருக்குது. நான் வர்றேன். சாப்பிடுங்க. பிரபாவை நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட லட்சத்துல ஒரு மாப்பிள்ளை கூட இப்படி இருக்க மாட்டாரு. பிரபா பேச்ச நீங்க தட்டுறதே இல்லை. பிரபாவினுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அப்படின்னு வேற சொல்றாங்க. விஷயம் தெரியாதவர்கள். இதையெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபா எங்களுக்கு ஒரே மக. நீங்களும் எங்க கலாமணி மாதிரி தான். நீங்களும் பிரபாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பணத்தை பத்தி கவலை வேண்டாம், நாங்க கொடுக்குறோம்.
உங்களுக்கும் பிரபாவுக்கும் ஒரு தனி வீடு இருந்தா. போதும், நிறுத்துங்கள். தனி வீடாம், தனி வீடு. புரிந்து விட்டது உங்கள் திட்டம். காரணம் இல்லாமல் எதற்கடா இந்த விருந்து என்று பார்த்தேன். விஷம் கொடுக்க என்று இப்பொழுதுதான் புரிகிறது. பெண் கொடுத்தவர்கள் பேச்சை கேட்டு கண் கொடுத்தவர்களை தள்ளிவிட நான் பித்தன் அல்ல. என் அண்ணனும் அண்ணியும் தான் நான் வணங்கும் தெய்வங்கள். அவர்கள் வாழும் வீடுதான் எனக்கு உலகம். அவர்களிடமிருந்து யாராவது என்னை பிரிக்க முயன்றால் அவர்கள் தான் என் ஜென்ம விரோதி. ஐயோ பகவானே, என் பிரபாகதி இப்படியே ஆகணும். ஓல்டானம்மா ஓல்டான். ஏன் இந்த முகாரி ராகம்? பாத்தீங்களா, மாப்பிள அப்படி இப்படின்னு என்ன மரியாதை குறைவா பேசிட்டு போயிட்டாரு. மாப்பிள மரியாதை குறைவா பேசிட்டாரா? யார ஒண்ணையா? என்ன அது? ஆமாப்பா ஆமா. 25 வருஷமா உங்களால முடியாத இந்த காரியத்தை மாப்பிள ஒரு நிமிஷத்துல செய்துட்டு போயிட்டாரு. மாப்பிள கடுமையா பேசிட்டாரா? போதும் உங்க கரிசனம், போய் பாடுங்க உங்க மூலையில. புறாக்கி ஒரு குறியை கற்க வேண்டாம். பிரபா, என்ன பேப்பர்? அது தெரியுது. அங்க அண்ணி தனியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அன்னைக்கு தான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம், எனக்கு ஒண்ணும் பழக்கம் இல்ல. அட, பெரிய ஜமீன்தார் பொண்ணு வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? இப்ப மரியாதையா போறியா இல்லையா கீழே? என்ன வேலைக்காரியா வச்சுக்குவா கல்யாணம் செய்துக்கிட்டு வந்தீங்க? ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். போ கீழே. அப்பா அப்பா பாப்பா, எனக்கு தலையே சுத்து. எங்க போற சுலோச்சனா? அவங்க சின்னவங்க, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் வீணா மனசு அலட்டிக்கிற? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. வா. என்ன நீ இது? பிரபாவோட புடவையெல்லாம் நீ துவைச்சு காய போடுற, அவ எங்க போயிட்டா? அவ சமையல் செய்யறா, ஏன் நான் துவைக்க கூடாதா? இந்த பாரு அண்ணி, அவளை நீ தான் கெடுக்கிற. உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்கா நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதே வாசு, உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தைதான். அண்ணி, உனக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு அவ லாயக்கு இல்ல, அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்தி தான் லாயக்கு. சத்தம் போட்டு பேசாதே, அவ காதல பட்டா வருத்தப்பட போறா. அட, என்ன செய்வா? கழுத்தை திருவிடுவாளா? இந்த பார், இனிமே அவளோட புடவையை அவ தான் துவைக்கணும். இல்ல அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன். ஓ, வருக வருக, மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக. இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க மாடியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. அதிகமா ஒண்ணும் பேச வேண்டாம். என்ன உங்க 2 பேருக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது. அண்ணி, கொண்டாங்க வாசு, கொண்டாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் காய போடு. முழிக்காத, போ. அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் மெயில்ல எங்க இருக்கு பாரு, தண்டவாளத்துல தலையை கொடுக்க போறேன். ஏண்டா? பின்ன என்னப்பா அது? என்ன? இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன், சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாளும் டூப் விட்டு 50 ரூபா காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா. நீ ஏன்டா அவகிட்ட கேட்ட? பின்ன நீங்களாவது கொடுங்கப்பா. என்கிட்ட ஏதுடா பணம்? நான் பணத்தை தொட்டே 25 வருஷங்கள் ஆச்சு. ஏப்பா, அம்மா கிட்டையாவது வாங்கி கொடுத்துறப்பா. நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேன்ட்டாளே, நான் கேட்டா எப்படிடா கொடுப்பா? என் கண்ணு. ஏப்பா ஏப்பா, உங்க காதை கொடுங்களேன். என்ன? அம்மா, அகிலாண்டா, என்ன? நான் பிரபாவை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு. இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருங்க. குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஒரு 50 ரூபா இருந்தா. ஆனா பாருங்க, 50 ரூபா. இந்தாங்க 100 ரூபா. போய் துணி, மணி, பழம், பிஸ்கட், ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க, ஜாக்கிரதை. அப்பா, உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன். கணக்கச்சிதமா 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். எனக்கு டிக்கெட்டு
ஐயோ நீங்க கேட்டுக்கு வந்துருங்க, நாங்க சொல்லி வைக்கிறோம், உள்ள வந்துடலாம். சரி. வரட்டுமாப்பா? கண்டிப்பா வந்துடணும். சரி, இன்னும் நீலா வரல தெரியுமா? என்னடா அது முன்னே வரேன்னு சொன்னா? இனி எப்போ வர்றது? நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு. தியேட்டர் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு ஐடி, நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன். சரி. நீங்க வேலையை பாருங்க. அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா? எல்லாம் இருக்காங்க. சரி, போ, சரி. முதல்ல போ. நீலா, நீலா, யாரும்மா நீ? என்ன தெரியலீங்களா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். யாரும்மா நீ? தெரியலையே. என் பேரு சரோஜா. சரோஜாவா? எந்த ஊரு? யாருடைய மகள்? எனக்கு இந்த ஊரு தான். நடேச முதலியார் மக. நடேச முதலியார் மகளா? நடேச முதலியாருக்கு இப்படி ஒரு மக இருக்கான்னே தெரியாது எனக்கு. யாருக்குமே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன். இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அனாவசியமா வெளியே தெருவ போறது கிடையாது. கோயில் குளங்களுக்கு போவேன், தேரு திருவிழாவுக்கு போவேன். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். உட்காருமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல உட்காரு. இல்ல. நடேச முதலியார் பாக்கியசாலி தான். எனக்கு ஒரு மக இருக்குது. கொஞ்சம் அசந்து மறந்தா அதை நாடக ஒத்திக்கில தான் போய் பிடிக்கணும். நாடகமா? ஆமாம்மா. இந்த ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா பையன் இருக்கானே, அவன் எப்ப பார்த்தாலும் நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையிறான். ஐயோ, அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க, பாவம், மனசு உடைஞ்சு போகும். ஆமா, நீ எங்க வந்த? அது கோயில்ல கதா காலட்சேபம், அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீலா, நீலா. ஆமா, என்ன காலட்சேபம்? ருக்மணி கல்யாணம். ஏன்பா கூப்பிட்டீங்களா? கதா காலட்சேபத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா. சரோஜாவா? எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா. இவளா? இவ சரோஜா இல்லப்பா, சரோஜனி. ஓஹோ, சரோஜனியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா? ஏம்மா முடிக்கிற? கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா. வேண்டாம்ப்பா, எனக்கு ருக்மணியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஏண்டி நீலா, அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா? அப்படி கேளுமா. நீலா, உன் சிநேகிதியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது. புறப்பட்டு போம்மா. இல்லப்பா, இப்ப புறப்படுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க. சச்சிதானந்தம், ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா? சரி சரி, உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க, நான் வர்றேன். இந்தம்மா இரு. நானும் உன்னை போலதான். நாடகம்னா எனக்கு பேப்பங்க. இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய. பாரம்மா, பாரு, நடேச முதலியார் மகளை பாரு. நீ இருக்க என் மக. புறப்படுமா சீக்கிரம். மாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நீலா, ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா? நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயமே நடி பயம். அப்படி கேளுமா. நீலா, நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன்ப்பா. அட கடவுளே கடவுளே, ஏண்டி நீலா, உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே? அடி பைத்தியக்காரி, சும்மாவா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீயா வந்து பதில் சொல்லுவ? நான் ஏம்மா சத்தம் போட போறேன்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், கூட்டிட்டு போ. நீலா, அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி, வாடி. அப்பா, அப்புறம் திட்ட மாட்டீங்களேப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களே? சச்சிதானந்தம். போயிட்டு வரேன்ப்பா. சச்சிதானந்தம். வரேன்ப்பா. சச்சிதானந்தம். யாரது? நடேச முதலியாரா? வாங்க, உட்காருங்க. என்னையா வாங்க உட்காருங்கன்னு நிதானமா சொல்றீங்க? நீங்க பேப்பர் பாத்தீங்களா? என்ன? உங்க மக நாடகத்துல நடிக்கிறதாக இன்னைக்கு கூட விளம்பரம் வந்துருக்குங்க. என் மகளாவது நாடகத்திலாவது நடிக்கிறதாவது. இப்பதான் உங்க மகளோட கதாகலட்சேபத்துக்கு போயிருக்கிறா. எனக்கு ஏதியா மக? என்னது, உங்களுக்கு மக கிடையாதா? இல்லையே. அப்போ வந்தது யாரு? வந்தவன் அந்த ஓல்டானா தான் இருக்கான். இருக்கும். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். டேய் சாவல், கொண்டு வரட்டுங்களா? கைத்தடி, கண்ணாடி, கோட்டு, செருப்பு, அங்க வஸ்திரம். ஒண்ணு வேண்டாம்டா, என் கைத்தடியை மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க. அருமணிக்கு சுவிட்ச் எங்கடா நீலா ரெடியாடா? ரெடி மாஸ்டர், நீலாப்பா வந்துட்டாருங்க. ஐயோ, நீ போய் ஒரு மாறு ஒன்று. இங்க இந்த ஓல்டான காணோம். கதாகாலட்சேபம் வரட்டும்.
மாலையங்கடா கொண்டாட மாலையங்க ஏ அடடா படுதாங்க அடி அடி படுதாங்க படு அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே வணக்கம். எங்களுடைய நாடகத்திற்கு தலைமை வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். என்னடா இது? ஒண்ணுமில்ல, சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம். கோல்ட்மேன் கம்பெனியாரால் அடங்காப்படாரி என்ற சமூக சீர்திருத்த நாடகம். என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா, சிந்தனையாக இருக்கிறேன். எதை பத்தி? உனக்கு தெரியாதா? அம்மாவோ அடங்காப்படாரி, அவளால வீட்டுல இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது. வீடு ஒண்ணுதான் பாக்கி, அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான். என் தங்கை அலங்காரியோ வாழா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறா. இவங்க 2 பேருடைய அநியாயம் அக்கிரமம் தாங்காதபடி எங்கப்பா சன்னியாசியா போயிட்டாரு. எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கலாமா? போல அலைந்து வாழ்வை இழப்பவள் அவளோ, அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. தன் இஷ்டம் போல அலைந்து வாழ்வை இழப்பவள் அவளோ, அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. எட்டரை மணி அடித்தும் எருமை போல தூங்குவாள், காலை 8:30 மணி அடித்தும் எருமை போல தூங்குவாள். டஜன் இட்லி தின்னு காப்பி குடிச்சு ஏப்ப போடுவாள், டஜன் இட்லி தின்னு காப்பி குடிச்சு ஏப்ப போடுவாள். சட்டி பானை தொட்டு கழுவ கையும் நடுங்குவாள், சட்டி பானை தொட்டு கழுவ கையும் நடுங்குவாள். பலி சண்டை போட்டு சிண்டை பிடிக்கும் லண்டியும் எவளோ, அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. கணவன் கழுத்தை நெருக்கி பிடிச்சு கடனை வாங்குவாள், காசை கண்டபடிக்கு தண்ட செலவில் காலியாகுவாள். கணவன் கழுத்தை நெருக்கி பிடிச்சு கடனை வாங்குவாள், காசை கண்டபடிக்கு தண்ட செலவில் காலியாகுவாள். மணந்து கொடுத்த மகளை வீட்டில் வைத்துக் கொள்ளுவாள், மணந்து கொடுத்த மகளை வீட்டில் வைத்துக் கொள்ளுவாள். நல்ல மட்டு மரியாதை மானம் விட்டவள் அவளோ, அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. அதிக பேச்சுக்காரி பெருகானவகாரி, அதிக பேச்சுக்காரி பெருகானவகாரி. அவள் யாருக்கும் அஞ்சாத அடங்கா பிடாரி, அவள் யாருக்கும் அஞ்சாத அடங்கா பிடாரி. சதிக்குண்டான பண்பில்லாத சாகசகாரி, சதிக்குண்டான பண்பில்லாத சாகசகாரி. தமிழ் தாயின் குலத்து பேரை கெடுக்கும் தருதலை அவளோ, அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. ஆஹா, உன்னை எப்படி பாராட்டுறது கண்மணி. பரமசிவன் கங்கை தானை சடையில் வைத்தான், பார்வதியை பாகம் வைத்தான், திருமாலும் லட்சுமியை மார்பில் வைத்தான், திசை முகனும் சரஸ்வதியை நாவில் வைத்தான். திருமதியே சிங்கார மல்லிகையே, சிறுமதியே உன்னை இப்போ ஜவ்வாது போட்டாகத்தான் இட்டுக்கவா, தாயத்துக்குள்ளே வச்சு கட்டிக்கவா. ஜவ்வாது போட்டாகத்தான் இட்டுக்கவா, உன்னை தாயத்துக்குள்ளே
மன்னையே கோபம் ஆகாது பெண் பாவம், மன்னையே கோபம் ஆகாது பெண் பாவம். என்ன அடிச்சிடு அந்த பொண்ணை விட்டுடு, என்ன அடிச்சிடு அந்த பொண்ணை விட்டுடு. அட பொட்ட பையலே, இந்த அடி இந்த அழுக்க குலுக்க ஆனமலை டங்கெல்லாம் இங்க வச்சுக்க போறது. கடங்காரக்கிட்ட சொல்லி இன்னைக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்தி பண்ண சொல்றேன். அலங்காரி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கா, உன் புருஷன் வீட்டுக்கு போலாம் வா. இனிமே என்னங்க பண்றது? என்ன பண்றதா? முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். மத்தபடி தான் மத்த வேலை. புறப்படு, நாமும் போகலாம்.